இலங்கையின் பஞ்ச ஈச்சரங்களில் ஒன்றாகவும் பழம்பெரும் சிவ ஆலயமாகவும் திகழும் மன்னார் திருக்கேதீஸ்வரம் ஆலயத்திற்கு சுவாமி கைலாசநந்த் கிரிஜி மகராஜ் இன்று காலை விஜயம் செய்தார். இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான SUH-522 ரக ஹெலிகாப்டரில் மன்னாருக்கு விஜயம் செய்த சுவாமி கைலாசநந்த் கிரிஜி மகராஜை ஆலய நிர்வாக குழுவினர் வரவேற்றனர். மங்கள வாத்தியங்கள் முழங்க சுவாமிகள் ஆலயத்திற்குள் அழைத்து செல்லப்பட்டார். இதனையடுத்து ஆலயத்தில் உள்ள சிவலிங்கத்திற்கு பாலாபி புனித தீர்த்தத்தை கொண்டு சுவாமி கைலாசநந்த் கிரிஜி மகராஜ் அபிஷேகம் செய்தார். பின்னர் ஆலயத்தில் நடைபெற்ற விசேட பூஜைகளில் கலந்து கொண்டதுடன் ஆலய நிர்வாகத்தினருடனும் சிநேகபூர்வமாக கலந்துரையாடினார். இதன்போது மன்னார் திருக்கேதீஸ்வரம் ஆலய வரலாற்றை உள்ளடக்கிய புத்தகம் ஆலய நிர்வாகத்தினரால் சுவாமிக்கு வழங்கி வைக்கப்பட்டது. அதன் பின்னர் ராவணன் காலத்திற்கு முற்பட்ட வரலாற்றை கொண்டதாக அறியப்படும் யாழ்ப்பாணம் நகுலேஸ்வரத்திற்கு சுவாமி கைலாசநந்த் கிரிஜி மகராஜ் விஜயம் செய்தார். ஆலயத்தின் கேரிமலை தீர்த்தத்தை பார்வையிட்டதன் பின்னர் விசேட பூஜை வழிபாடுகளிலும் சுவாமி பங்கேற்றார். பாடல் பெற்ற திருத்தலமான நகுலேஸ்வரம் ஆலயத்தையும் இதன்போது சுவாமி கைலாசநந்த் கிரிஜி மகராஜ் தரிசித்தார். உலகின் மிகப்பெரிய ஆன்மீக திருவிழாவாக கருதப்படும் மகா கும்பமேளாவை முன்னின்று நடத்துவதில் சுவாமி கைலாசநந்த் கிரிஜி மகராஜ் முக்கிய பங்காற்றி இருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும்.